சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகம் மற்றும் சில மாநிலங்களுக்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய முதல் தவணை நிதி விடுவிக்கப்படவில்லை. நாட்டின் கல்வித்துறையில் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்படும் முதன்மையான திட்டம் இது என்பதால் உரிய நேரத்தில் நிதியை விடுவிப்பது அவசியம். நடப்பாண்டு தமிழகத்திற்கு 3586 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் மத்திய அரசின் பங்கு 60%, அதாவது 2152 கோடி ரூபாய். இந்நிதியை பெறுவதற்கான முன்மொழிவுகள் ஏப்ரல் மாதம் சமர்ப்பிக்கப்பட்டன. எனினும் முதல் தவணையான 573 கோடி ரூபாய் விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இது தவிர முந்தைய ஆண்டுக்கான 249 கோடி ரூபாயையும் மத்திய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை. தமிழக எம்பிக்கள் கடந்த மாதம் மத்திய அமைச்சரை சந்தித்து உரிய நேரத்தில் மானியங்களை விடுவிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். ஆனாலும் இதுவரை மாநில அரசுக்கு மானியம் விடுவிக்கப்படவில்லை. எனவே தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக தலையிட வேண்டும். விவாதங்கள் தேவைப்படும் கொள்கையை கல்விக்கான நிதி வழங்கும் விஷயத்துடன் பொருந்திடக் கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் சான்றிதழ் படிப்புக்காக இன்று லண்டன் செல்லும் அவர் நவம்பர் மாதம் இந்தியா திரும்பவுள்ளார். 3 மாதங்களும் லண்டனில் இருந்தவாறே ஆன்லைன் வாயிலாக கட்சி பணியையும் கவனிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. அவரது லண்டன் பயணம் வெற்றி பெற அண்ணாமலை என்ற ஹேஷ்டேக்கை சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் செய்ய பாஜக ஏற்பாடு செய்துள்ளது. பாஜகவின் ஐடி விங் பொறுப்பாளர் அர்ஜுனமூர்த்தி இன்று காலை 8 மணி முதல் அதனை ட்ரெண்ட் செய்ய கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில அலுவலக செயலர் தமிழ்மதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த மனுவில் எங்கள் கட்சி கொடியிலும் தேர்தல் சின்னமாகவும் யானையை பயன்படுத்தி வருகிறோம். நீல கொடியும் யானை சின்னமும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய அடையாளம். அம்பேத்கர் தேர்வு செய்து தேர்தலில் போட்டியிட்ட சின்னம். யானை சின்னத்திற்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் உணர்வு பூர்வமான வரலாற்று உறவு உள்ளது. தமிழகத்தில் புதிதாக கட்சி துவக்கியுள்ள நடிகர் விஜய் தன் கொடியை அறிமுகம் செய்துள்ளார். அதில் எங்கள் கட்சியின் சின்னமான யானை உருவம் இடம்பெற்றுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எந்த பதிலும் நடவடிக்கையும் எடுக்காமல் விஜய் உள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி சின்னத்தை பயன்படுத்தியுள்ள விஜய் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கொடியில் யானை உருவத்தை அகற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல் கடந்து சென்றாலும் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலர்கள் மீதே என் கவனம் இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் அக்கட்சியினருக்கு அவர் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். அதில் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்கு பயணத்தில் மற்றொரு கட்டம்தான் நான் மேற்கொள்ளும் இந்த அமெரிக்க பயணம். நாளை சான் பிரான்சிஸ்கோவில் நடக்கவுள்ள முதலீட்டாளர் சந்திப்பில் உரை நிகழ்த்துவதுடன் 31ஆம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேச உள்ளேன். செப்டம்பர் 2ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்கிறேன். அங்கு 10 நாட்களுக்கு அமெரிக்காவில் உள்ள முக்கிய நிறுவனங்களின் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்து தொழில் துவங்க அழைப்பு விடுக்கிறேன். அயல்நாடு சென்றாலும் தமிழகத்தில் எந்த ஒரு பணியும் தடைபடாமல் நடக்கிறது என மக்கள் தரும் சான்றிதழே திராவிட மாடல் அரசுக்கு பெருமை சேர்க்கும். அந்த சான்றிதழை அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் பொறுப்பை உங்களுடன் பகிர்ந்து செல்கிறேன். ஆட்சி பணியும் கட்சி பணியும் தொய்வின்றி தொடர்வதற்கு ஏற்ற வகையில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் ஒருங்கிணைந்து ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை கண்ணியத்துடன் நிறைவேற்ற வேண்டும். கட்டுப்பாடு காக்கிற வகையில் செயலில் வேகம், சொற்களில் கவனம் என்பதை மனதில் நிறுத்தி செயலாற்றுங்கள். அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழகத்தை பற்றியேதான் என் மனம் சிந்திக்கும், பார்வை கண்காணிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 573 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை. மும்மொழி கொள்கை இருப்பதால் PM ஸ்ரீ பள்ளிகளை திறக்க தமிழக அரசு மறுத்ததே இதற்கு காரணம். PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை மறுத்ததற்காக தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை மறுப்பது அநீதி. மத்திய அரசு நிதி வழங்காததால் 15,000 ஆசிரியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ஊதியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எத்தனை கூட்டணியை அமைத்தாலும் பாஜகவை வெல்ல முடியாது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்.
காலரா நோயை தடுக்க ஹில்கால் என்ற வாய்வழி செலுத்தும் தடுப்பு மருந்தை பாரத் பயோடெக் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. திரிபுராவில் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புக்கு ஆளான 72,000 பேர் தங்களுடைய இடங்களை விட்டு வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்றுள்ளனர். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் முஹியுத்தீன் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக விரைவில் சிங்கப்பூருக்கு வரவிருப்பதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் அமைதி திரும்ப வலியுறுத்தியதற்கும் மனிதநேய உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவதற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பாராட்டுகள் தெரிவித்துள்ளார்.